ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காமனாக வந்து கூகுள் குரோமை வந்து மல்டிபிள் பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து சில வெப்சைட்டோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைப்போம். சேவ் பண்ணி வச்சாலும் நமக்கு சம்டைம் வந்து அதை ஓப்பன் பண்ணுறப்போ பாஸ்வேர்டு வந்து மறந்துடுவோம். ஸோ என்ன பாஸ்வேர்டு போட்டால் நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி எடுத்து பார்க்குறது, அதை பற்றியும் தென் வந்து அது எங்கே வந்து போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு வெப்சைட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் வந்து நம்ம யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாகின் கொடுத்துடலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து சேவ் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை நம்ம சேவ்னு கொடுத்தோம்னா சேவில் எடுத்துக்கும், நெவர் கொடுத்தோம்னா வந்து எடுத்துக்காது. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம் இதை செக் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் போட்டுட்டு பாஸ்வேர்டு பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போதே பாஸ்வேர்டோட இன்புட் ஃபீல்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு சேவ் பண்ணதா அதுவே வந்து autofill எடுத்துகிட்டு வரும். இதை நம்ம ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், நம்ம திரும்ப வந்து ஒவ்வொரு தரமும் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் சொல்லி கொடுத்துட்டோம்னா இது வந்து உள்ளே போயிடும். இப்போ நம்ம இந்த கூகுள் குரோமில் எங்கே வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டட் லிங்க்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டட் லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்ம உள்ள செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் autofills அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபர்கட் ஆகிட்டா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு வந்து வியூ பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து வேணாம், இதை எனக்கு டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல டெலிட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிலீட் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ அடுத்து இது போன்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.